அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீலாக்ஸ் ஜெயந்தி. மெஹந்தி பேசிக்ஸ் கிளாஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக் ஷேப்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் ஆயிடுச்சு. இதையே திருப்பி திருப்பி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேசிக் ஷேப்ஸை வச்சு ஒரு டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த பேசிக்ஸில் சில ஷேப்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். ஆல்ரெடி மேலே சொன்ன இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து இங்கே போட போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம ஃப்ளவர் டிசைன் அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டிசைனை போட போகிறோம். சில பேருக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து எடுத்தோடனே வராது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த டிசைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வச்சு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதையும் ஒரு சர்க்கிள் ஆக்கிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த பூவோட எட்ஜஸில் வச்சு கரெக்டாக அந்த எட்ஜஸ் மட்டும் டச் ஆகுற மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த எட்ஜஸ்குள்ளார இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட ஃப்ளவர் இன்னும் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். இதுக்கு மேலே நாம் இந்த டிசைன் போடலாம். ஃபஸ்ட்டு ஈவனாக இருக்கிறதுக்காக நான் மேலே கீழே சைடில் இந்த டிசைனை ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் எவ்வளோ கேப் இருக்குது, ஒரு சைடும் எந்த மாதிரி பெட்டல்ஸ் போடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக போட்டுக்கோங்க. எல்லா சைடும் பெட்டல்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த டிசைன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டிசைன் முடிச்சிட்டோம். இதுக்குள்ளார சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்வர்ல் டிசைன் வரல அப்படின்னா நீங்கள் டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி லைன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிசைன் போட போகிறோம். அதுக்கும் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈவனாக ரவுண்டுக்குள்ளே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் கவர் ஆயிடுச்சு, இந்த டிசைன் கவர் ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளான ஒரு டிசைன் இந்த 2 ஸ்டெப்பை வச்சு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டிசைன் கவர் பண்ணலாம். அதே மாதிரி ஈவனா தெரியறதுக்காக நான் எல்லா சைடும் ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி குட்டியா கூட போடலாம். இது பிராக்டிஸ்ன்றதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் டிஷ்யூஸை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸ்க்கு திருப்பி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டிஷ்யூஸ் ஆர் வேஸ்ட் கிளாத்தோட யூஸ் இதுதான். நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏத்தியும் தாத்தியுமா தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு கரெக்டான ஷேப்க்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்பவே டைம் எடுக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் எடுத்து நிதானமாக போட தான் நெக்ஸ்ட் போடும்போது ஃபாஸ்ட்னஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கூட நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் கவர் பண்ணலாம். அதுக்கு திருப்பி அதே மாதிரி நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு இந்த டிசைனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிசைன் கவர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரொம்ப சின்ன சின்ன டிசைனாக போட்டதுனால நான் இந்த மாதிரி இந்த டிசைனை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி போடணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பக்கம் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த டிசைனு, ரொம்ப சிம்பிள். ஸோ இது ஒரு பில்லர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு.
இப்போ இந்த டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லா சைடும் கொஞ்சம் கேப் விட்டு நான் போட்டிருக்கேன். இதுக்குள்ளார இப்படி நம்ம லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைனும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எட்ஜஸ் ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு லைன் ஆட் பண்ணி இந்த மாதிரி திக் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் லுக்கு கொடுக்கும். இந்த டிசைனும் இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லா எட்ஜஸும் டார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் போடலாம். ஸோ இந்த ரெண்டு கேப்க்கும் நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசைன் பெருசாக வரும். அதாவது டாட்ஸ் தான் பெருசாக வரும். இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனா ரெண்டு டிசைனுக்கு நடுவில் சென்டர் பார்த்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இந்த டிசைன். இந்த ரெண்டு டிசைனுக்கும் நடுவில் நம்ம டாட்ஸ் வச்சுருக்கோம். இதை இன்னொரு விதமாகவும் போடலாம். ஸோ இப்போ டிசைன் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு விதமாக எப்படி டாட்ஸ் வைக்கலாம் அப்படின்னா, ஸோ டிசைன் இப்படி இருக்கு. இந்த மாதிரி கூட நம்ம டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்த்த பேசிக் டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. இதை தனித்தனியாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான டிசைனை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிளான அழகான டிசைனோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஷேப்ஸை பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் மெஹந்தி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற பேசிக் ஷேப்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.